93 கிலோல இருந்து 80 கிலோஸ்க்கு 6 பேக்கோட கொண்டு வர்றதுக்கு நான் இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ண கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட டயட்ல ஃபேவரட் ஃபுட்ஸை ஃபுல்லா கட் பண்ணாம சுகர் அண்ட் ஆயிலி ஃபுட் கன்சம்ஷன் மட்டும் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன். வாரத்துக்கு 3 தடவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் அண்ட் 45 மினிட்ஸ் ஆஃப் கார்டியோ எவ்ரிடே பண்ணேன். ஃபைனலா ஒரு ஹெல்தியான கேலரி டெபிசிட் டயட் பிளான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்னோட ஃபேட் லாஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் நப்போட எல்கானடின் எடுத்துக்கிட்டேன். இது உங்க பாடியில் இருக்கிற கொழுப்பை ஒர்க் அவுட்ஸ்க்கு தேவையான எனர்ஜியா மாத்தும். டெய்லியும் 2 டேப்லெட்டை தண்ணியில போட்டு ஒர்க் அவுட்ஸ்க்கு முன்னாடி குடிச்சிருங்க. இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஆல்மோஸ்ட் 4 கிலோஸ் வரைக்கும் ஒரு மாசத்துல குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாவ், வாராஜா லே, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ, கிட்னி சத்தியமா லாஸ் ஆயிடும். ஃபேட் பர்னர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லி எந்த ஒரு ப்ராப்பரான ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் கிடையவே கிடையாது. இதை சாப்பிட்டு உனக்கு இனிஷியலா சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் இது ஒரு லாங் டைம் பெனிஃபிட்டை உனக்கு தருமா அப்படி கேட்டா இப்ப நான் என்ன சொல்றது, சத்தியமா தராது. ஃபேட் பர்னர் எடுத்துக்கிட்டு லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிருக்காவ தெரியுமா? ஃபேட் பர்னர்ஸ் எடுத்துக்கிறதால அலர்ஜி, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், பால்பிட்டேஷன், கார்டியாக் அர்த்மியாஸ், டெத்து இதெல்லாம் நடந்திருக்காமப்பா, ரெக்கார்ட் இருக்காம. அதனால ஒழுங்கா நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணி உடம்ப குறைங்க. ஸ்டே ஸ்ட்ராங்.